இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையின் கீழ் செயல்படுகின்ற தமிழ்நாடு தொல்லியல் மற்றும் அருங்காட்சியகவியல் நிறுவனம் சார்பாக 2 ஆண்டு முழுநேர முதுநிலை பட்டய படிப்பு வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2025-2027 ஆண்டிற்கான 2 ஆண்டு முதுநிலை பட்டய படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பட்டய படிப்பிற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறையின் கீழ் செயல்படுகின்ற தொல்லியல் மற்றும் அருங்காட்சியகவியல் நிறுவனத்தின் சார்பாக வழங்கப்படுகின்ற ஈராண்டு முழு நேர பட்டய படிப்பிற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnarch.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்காலஜி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த தொல்லியல் நிறுவனம், அதாவது தொல்லியல் மற்றும் அருங்காட்சியகவியல் நிறுவனம் சார்பாக வழங்கப்படுகின்ற ஈராண்டு பட்டய படிப்பு குறித்த ஒரு முன்னிலையை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையின் கீழ் செயல்படுகின்ற தொல்லியல் மற்றும் அருங்காட்சியகவியல் நிறுவனமானது 1974 ஆண்டு முதல் ஓராண்டு கல்வெட்டியல் மற்றும் தொல்லியல் என்னும் முதுநிலை பட்டயம் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது தொல்லியல் மற்றும் நமது மரபு குறித்தான ஆர்வம் தமிழ்நாட்டில் புத்தாக்கம் பெற்றுள்ள நிலையில் இந்நிறுவனம் தொல்லியல் நிறுவனம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு 2 ஆண்டு கால முதுநிலை பட்டய படிப்பாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2020-2021 ஆண்டு முதல் தொடங்கப்பட்டுள்ள இந்த முதுநிலை பட்டய படிப்பின் பாடத்திட்டங்கள் பல்கலைக்கழக மானிய குழு வகுத்துள்ள, அதாவது யுஜிசி கிராண்ட் கமிஷன் அறிவுரையின்படி யுஜிசி கிராண்ட் கமிஷன் வகுத்துள்ள பாடத்திட்டங்களுக்கு இணையாக வகுக்கப்பட்டுள்ளது. தலைசிறந்த தொல்லியல் வல்லுநர்களை கொண்டு செய்முறை பயிற்சியுடன் கற்பிக்கப்பட உள்ளது. இந்தியாவில் உள்ள புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் இணைந்து தரமான கல்வியை வழங்குவதே இந்நிறுவனத்தின் நோக்கமாகும். ஒவ்வொரு மாணவருக்கும் மாதம் ரூபாய் 5000 வீதம் படிப்பு உதவித்தொகையாக வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த பயிற்சியில் சேரும் ஒவ்வொரு மாணவருக்கும் மாதம் தோறும் ரூபாய் 5000 கல்வி உதவித்தொகையாக வழங்கப்படுகின்றது. இதுவரையில் 245 மாணவர்கள் இந்நிறுவனத்தில் முதுகலை பட்டயம் பெற்றுள்ளனர். இந்த படிப்பில் சேர்வதற்கான அடிப்படை தகுதிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வி தகுதி முதுகலை, முதுநிலை அறிவியல், முதுநிலை பொறியியல் பாடங்கள் ஏதேனும் ஒன்றில் 55% மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும். அடிப்படை மொழி தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகும். பதிவு செய்யும் முறை ஆண்டுதோறும் ஜூலை மாதத்தில் இதற்கான விளம்பரம் தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழ்களில் வெளியிடப்படும். ஜூலை மாதம் இறுதி வாரத்தில் நடைபெறும் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வின் மூலம் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இதற்கான பயிற்சி காலம் 2 ஆண்டுகள் ஆகும். பயிற்றுவிக்கப்படும் பாடங்களின் விவரம்: தொல்லியல் ஒரு அறிமுகம், தொல்லியல் கோட்பாடுகளும் முறைமைகளும், மாந்தர் படிநிலை வளர்ச்சியும், தொன்மை கால வரலாற்று தொல்லியல், தொடக்க வேளாண்மையும், வரலாற்று உதயகால தொல்லியலும், இந்திய அரசியல் வரலாறு, வரலாற்றியலும் ஆய்வு நெறிமுறைகளும், இந்திய கல்வெட்டியலும், தொல் எழுத்தியலும், வட இந்திய கட்டடக்கலை, தென்னிந்திய கட்டடக்கலை, இந்திய நாணயவியலும் அருங்காட்சியவியலும், மரபுசார் மேலாண்மை மற்றும் பாதுகாத்தல், இந்திய தொல்லியல் சட்டங்கள், பண்டைய இந்திய சமூகமும் பொருளாதாரமும், இந்திய சிற்பக்கலை, தமிழக அரசியல் வரலாறு, கடல்சார் தொல்லியல், தொல்லியலில் அறிவியலின் பயன்பாடு, பண்டைய அறிவியலும் தொழில்நுட்பமும் முதலான பாடங்கள் கற்பிக்கப்படும். பயிற்சி முடிவு: எழுத்து தேர்வு மட்டுமின்றி ஒவ்வொரு மாணவரும் களப்பயிற்சிகள் முறையே தொல்லியல் கள ஆய்வுகளும் அகழாய்வுகளும், கல்வெட்டியலும் மற்றும் நாணயவியலும், தொல்லியல் பாதுகாப்பு, தொல்பொருட்களை ஆவணப்படுத்துதலும் காட்சிப்படுத்துதலும், விழிப்புணர்வு தொல்லியல், மின்னணு தொல்லியல் என பல்வேறு தளங்களில் வழங்கப்படும். மேலும் இறுதியாக ஒரு விரிவான திட்டப்பணி ஒதுக்கப்பட்டு படிப்பின் முடிவில் சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு இந்த பயிற்சி குறித்த முழு விவரங்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பயிற்சிக்கு சேர விரும்பும் மாணவர்கள் விண்ணப்பம் பதிவிறக்கம் செய்வதற்காக இந்த பேஜிலே ஃபர்ஸ்ட்லேயே கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் 14/7/2025. கீழே ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று போயிட்டு இருக்கு. இதுல கொடுக்கப்பட்டுள்ளது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் 1 year 2025-26 and 2 year 2025-2027 ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்சஸ் இப்படி கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இந்த ஃபைல்லே இதற்கான விண்ணப்ப படிவம் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்காலஜி, தமிழ்நாடு தொல்லியல் மற்றும் அருங்காட்சியகவியல் நிறுவனம், அதாவது தமிழ்நாடு இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆர்காலஜி அண்ட் மியூசியாலஜி, ஓராண்டு 2025-2026 மற்றும் ஈராண்டு 2025-2027 முழு நேர முதுநிலை பட்டய படிப்பு மாணவ சேர்க்கை விண்ணப்ப படிவம். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் 1 year 2025-2026 and 2 years 2025-2027 ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ கோர்சஸ் இப்படி கொடுத்திருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் தங்களின் விண்ணப்ப படிவத்தினை தெளிவாக நிரப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வரிசை A-னை நிரப்புவதற்கான வழிமுறை: தங்கள் விண்ணப்பிக்க விரும்பும் முதுநிலை பட்டய படிப்புகளுக்கு நேராக டிக் செய்யவும். வரிசை B-னை நிரப்புவதற்கான வழிமுறைகள்: தங்கள் விருப்பப்படி தேர்வு செய்யும் முதுநிலை பட்டய படிப்பிற்கு நேராக முன்னுரிமை அடிப்படையில் 1, 2, 3 மற்றும் 4 என எண்கள் வழங்கவும். தேர்வு செய்ய விரும்பாத
முதுநிலை பட்டய படிப்பிற்கு நேராக 0 என்று எழுதவும். இவ்வாறு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்வதற்காக ஃபர்ஸ்ட்லே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து இங்கே ஒட்டப்பட வேண்டும். அதன் பிறகு ஈராண்டு முதுநிலை பட்டய படிப்புகளின் விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது. நேம் ஆஃப் த 2 years பிஜி டிப்ளமோ கோர்சஸ், தொல்லியல் முதுநிலை பட்டய படிப்பு, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஆர்காலஜி பிஜிடிஏ. அடுத்ததாக கல்வெட்டியல் முதுநிலை பட்டய படிப்பு, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் எபிகிராபி பிஜிடிஇ. மரபு மேலாண்மை மற்றும் அருங்காட்சியகவியல் முதுநிலை பட்டய படிப்பு, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஹெரிட்டேஜ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மியூசியாலஜி பிஜிடிஹெச்எம்எம் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. அதன் பிறகு 4வதாக சுவடியல் முதுநிலை பட்டய படிப்பு பிஜிடிஎம்எஸ்எஸ், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மெனுஸ்கிரிப்டாலஜி. முதுகலையில் தமிழ் பயின்றவர்கள் மட்டும் சுவடியல் முதுநிலை பட்டய படிப்பிற்காக விண்ணப்பிக்க வேண்டும். உங்களுக்கு விருப்பமான கோர்ஸுக்கு நேரம் இந்த ஏ வரிசையில் டிக் பண்ணிக்கோங்க. ஏது கோர்ஸ் உங்களுக்கு விருப்பமோ அதுக்கு நேரம் டிக் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு பி பிரிஃபரன்ஸ், அதாவது முன்னுரிமை கொடுத்திருக்காங்க. இதுல 1, 2, 3 உங்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்றவாறு முன்னுரிமை அடிப்படையில் 1, 2, 3, 4 என எழுத வேண்டும். உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க விருப்பம் இல்லை 0 என்று எழுதப்பட வேண்டும். அடுத்ததாக விண்ணப்ப படிவத்தில் விண்ணப்பதாரரின் பெயர், நேம் ஆஃப் த அப்ளிகன்ட் தமிழில் ஆங்கிலத்தில் தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. பெற்றோர் அல்லது பாதுகாவலரின் பெயர் தெளிவாக எழுதிக்கோங்க. பிறந்த தேதி, டேட், மந்த், இயர் எழுதிக்கோங்க. பாலினம் டிக் பண்ணிக்கோங்க. மேல், ஃபீமேல், அதர்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்க பாலினம் டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இனம், கம்யூனிட்டி, எஸ்சி, எஸ்டி, பிசி, எம்பிசி கொடுத்திருக்காங்க. உங்க கம்யூனிட்டி எங்க எழுதிக்கோங்க. அப்புறம் மாற்றுத்திறனாளி, டிஃபரண்ட்லி ஏபிள்டு பர்சன் கொடுத்திருக்காங்க. எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. ஆமெனில் உரிய சான்றிதழை இணைக்கவும் அப்படி கொடுத்திருக்காங்க. அப்புறம் கல்வி தகுதி, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. தேர்ச்சி பெற்ற ஆண்டு, மதிப்பெண், விழுக்காடு, இயர் ஆஃப் பாசிங் அண்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் டீடைல்ஸ் தெளிவாக எழுத வேண்டும். எஸ்எஸ்எல்சி இயர் ஆஃப் பாசிங், பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், ஹையர் செகண்டரி இயர் ஆஃப் பாசிங், பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், யூஜி இயர் ஆஃப் பாசிங், பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், பிஜி இயர் ஆஃப் பாசிங், பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ். அதர் எனி குவாலிஃபிகேஷன் இருந்தால் அதற்கான விவரங்களை இங்க பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ், இயர் ஆஃப் பாசிங் தெளிவாக எழுதிக்கோங்க. அப்புறமா முதுகலை பட்டய பாடப்பிரிவு சப்ஜெக்ட் இன் பிஜி டிகிரி கேட்டிருக்காங்க. முதுகலையில் உங்களது பாடப்பிரிவை இங்க எழுதிக்கோங்க. எழுத்து தேர்வு மையங்கள், அதாவது ஸ்கிரீனிங் டெஸ்ட் நடைபெறும் சென்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. சென்னை, விழுப்புரம், சேலம், திருச்சிராப்பள்ளி, மதுரை ஆகிய 5 இடங்களில் இந்த எழுத்து தேர்வு நடைபெறும். ஆகவே உங்களுக்கு விருப்பமான தேர்வு மையத்தை டிக் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு தேர்வு மையத்தினை மட்டுமே டிக் செய்ய வேண்டும். அப்புறமா நிரந்தர இல்ல முகவரி, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், பின்கோடு உட்பட உங்களது பெர்மனன்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸை எழுதிக்கோங்க. மின்னஞ்சல் முகவரி தெளிவாக எழுதிக்கோங்க. அலைபேசி எண் தெளிவாக எழுதிக்கோங்க. அப்புறமா இத்துடன் அனைத்து கல்வி சான்றிதழ் மற்றும் சாதி சான்றிதழின் நகல்களை இணைக்கவும். மேலே குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணங்கள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். அப்புறமா ஒரு உறுதி சான்று கொடுத்திருக்காங்க. மேற்குறிப்பிட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் உண்மையான சான்றளிக்கப்படுகிறது. இடம், நாள் எழுதி விண்ணப்பதாரர் கையொப்பமிட வேண்டும். இவ்வாறு இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து கேட்டிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து அனுப்பி வைக்க வேண்டும். அனுப்பி வைக்க வேண்டிய முகவரி த பிரின்சிபல் செக்ரட்டரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்காலஜி, தமிழ் வளர்ச்சி வளாகம், தமிழ் சாலை, எக்மோர், சென்னை 600008 என்ற முகவரிக்கு 14/7/2025 முன்பாக உங்களது விண்ணப்ப படிவங்களை அனுப்பி வைக்க வேண்டும். அதன் பிறகு பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஆகவே தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சித்துறையின் கீழ் செயல்படுகின்ற தொல்லியல் மற்றும் அருங்காட்சியகவியல் நிறுவனத்தில் ஈராண்டு முதுகலை பட்டய படிப்பிற்கு சேர விரும்பும் மாணவர்கள் இவ்வாறு இணையதளத்திலிருந்து உங்களது விண்ணப்ப படிவங்களை பதிவிறக்கம் செய்து நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து 14/7/2025 முன்பாக குறிப்பிடப்பட்ட முகவரியில் அனுப்பி வைத்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.